V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு. அனுர அரசில் முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படாமை குறித்து வெளியான பகிரங்க கருத்து. யாழ்ப்பாணம் இராணுவ முகாம் ஒன்றிலிருந்து இராணுவத்தினரை வெளியேறுமாறு அதிரடி உத்தரவு. தேர்தல் முடிவுகளால் எம்மை வீழ்த்த முடியாது, டக்ளஸ் நம்பிக்கை. இடிந்து வீழ்ந்த கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கான்கிரீட் சுவர்கள். மரக்கறிகளின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியானது புதிய தகவல். 2024 காப்பொத்த உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இடியுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. 10 பேரை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலை மனு கோரல்கள் தொடர்பில் இந்த குழு கண்காணிப்பு நடாத்த உள்ளது. ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது. இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிப்பும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சகம் ஒன்றை வழிநடத்துவதற்கான முதன்மை நிபந்தனை ஒருவரின் தகுதிகள், திறமைகள் மற்றும் அரசியல் புத்திசாலித்தனங்களே தவிர அவர்களின் பாலினம், இனம் அல்லது மதம் அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலிஸ் இதனை தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லை என்ற விமர்சனத்திற்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சரியானவர்களை சரியான அமைச்சுகளுக்கு நியமித்துள்ளார் என்பதில் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மதத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேவையற்ற பிளவுகளை தூண்டி நாடு முன்னேற வேண்டிய ஒற்றுமையை குளிபறிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் ரிஸ்வி சாலிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இன மத வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு காரணமாகவே தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களித்தனர். எனவே பிரிவினைவாத விவாதங்களால் திசை திருப்பப்படாமல் முடிவுகளை வழங்குவதற்கான பொறுப்பை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும். இந்த நிலையில் தற்போது நாட்டின் முன்னேற்றமே முக்கியம், தனிப்பட்டவர்களின் அடையாளங்கள் அல்ல என்றும் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலிஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிலிருந்து இராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றிலிருந்து 14 நாட்களுக்குள் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இராணுவ முகாமிலிருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடாத்தியிருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அனுர அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இந்த உத்தரவு இராணுவ தலைமையகத்தால் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மன்னார் ஜாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ இராணுவ பயிற்சி முகாமில் 500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இராணுவ வீரர்கள் சிலருக்கு சுகவீனம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். EPDP கட்சியின் ஜாழ் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பொதுத் தேர்தல் முடிவுகள் EPDP கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது. தேசிய நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுக்குமே பின்னடைவிற்கு காரணம். அத்துடன் இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் சுய விமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இன்னும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும். நமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றி. மேலும் தேர்தலுக்கு முன்னர் EPDPக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களுக்கு அப்பால் தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரச்சாரங்கள் குறித்த உண்மைகளை
நாடளாவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடமை கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கு உண்டு என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழ் கடந்த 2018 ஆண்டு போர்ட் திட்டத்தின் கீழ் பிரதான நீர்ப்பாசன வாய்க்காலில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் சுவர் உரிய முறையில் அமைக்கப்படாத நிலையில் தற்போது இடிந்து வீழ்ந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணைமடு குளத்தின் கீழ் கடந்த 2015 முதல் 2018 ஆண்டு வரை போர்ட் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமான வேலைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகளால் ஏற்கனவே குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் முரசு மோட்டை ஊரியான் ஆகிய பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்லும் பிரதான வாய்க்காலில் 2018 ஆண்டு போர்ட் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் சுவர்கள் உரிய முறையில் அமைக்கப்படாத நிலையில் தற்போது குறித்த கான்கிரீட் சுவர்கள் இடிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிய வருகின்றது. மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மரக்கறிகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏலப்பருவ அறுவடை முடிவடைந்த நிலையில் சந்தையில் கிடைக்கும் மரக்கறிகளின் அளவு வெகுவாக குறைந்துள்ளமையினால் இவ்வாறு விலை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காய்கறி சில்லறை வியாபாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் 1 கிலோ காய்கறிகளின் சில்லறை விலையை மொத்த விலையை விட 2 அல்லது 3 மடங்கு உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பச்சை மிளகாய் ரூபா 350 தொடக்கம் 400 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் ரூபா 240 ரூபாவுக்கும், சேனைக்கிழங்கு ரூபா 450க்கும், முருங்கை ரூபா 400 ரூபாவுக்கும், மேலும் 1 கிலோ பீன்ஸ் மற்றும் கரைமிளகாய் ஆகியவற்றின் மொத்த விலைகள் 500 முதல் 600 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 காப்போத்த உயர்தர பரீட்சைக்கான அனைத்து விரிவுரைகள், பயிற்சி வகுப்புகள், பட்டறைகள் மற்றும் கருத்தரங்குகளை இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது பரீட்சை திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயர்தர பரீட்சைக்கான கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விதிமுறைக்கிணங்க தவறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உயர்தர பரீட்சை நவம்பர் 25 முதல் டிசம்பர் 20 வரை 2312 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது கடும் மழை பெய்யக்கூடும் என அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமாகாணத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகம்பு, மத்திய, தென், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகம்பு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகம்பு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.